சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ மிகப்பெரிய சர்ச்சை ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது குறித்து மத்திய அரசுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு பல பேர் அதை டேக் பண்ணி வீடியோ பகிர்ந்திருக்காங்க. அப்படி என்ன வீடியோ அப்படின்னா, வில்சன் மதுரம் அப்படிங்கிறவர், அவரே தான் அவருடைய பேரை சொல்லியிருக்கிறாரு. கடந்த 27/1/2025 அது ஒரு மத்தியான நேரத்தில் கூடிய ஒரு ஃப்ளைட், சென்னை டு தூத்துக்குடி போகிற ஃப்ளைட்டு. நம்ம எப்போவுமே பார்க்குறோம், ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே இருக்கிற ஏரோஸ்டர்ஸோ இல்லை குரூலேருந்து யாராவது சொல்லுவாங்க. ஆனால் இவர் நடுப்புற நின்றுக்கிட்டு தேவ செய்தியை வாசிக்கிறார். கிறிஸ்தவங்கிறது எப்படிப்பட்டது, அவர் உங்களுக்கு ஏன்னா பாதுகாப்பான அந்த பயணம் போகணுமா, அதுக்காக அந்த தேவ செய்தி சொல்கிறாரு. இது போன்ற அப்பட்டமான கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை இந்த மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் இதை அனுமதிக்கிறதா, இவர் மீது ஏதாவது புகார் வந்ததா, அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இப்படி பல கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இந்த ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் மனப்பிறழ்வு உள்ளவர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன பைத்தியக்காரத்தனம் என்று புரியவில்லை. அதாவது கிறிஸ்தியேசுவனுடைய வருகைக்கு உலகத்தை தயார் செய்ய வேண்டும்னா அதுக்காக எல்லாரும் கிறிஸ்தவராக மாற்றின பிறகு அவர் வந்தா என்ன வரலைன்னா என்னன்னு நான் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு யாரும் பதிலே சொல்லலை. என்ன அதுக்கப்புறம் அவர் எதுக்கு வரணும்? உலகத்தை தயார் பண்ணதுக்கப்புறம் அவர் ஏன் வரணும்? அதான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துக்கு வராமல் போயிடலாம். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தினுடைய எல்லை வேற எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஊழியங்கிற பொருளில் போய் இப்போ சமீபத்தில் இவங்களை பார்த்து இஸ்லாமியர்களும் இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கறது, மதம் மாற்றுறது, இந்த வேலை திடீரென்று கிறிஸ்தவர்களை பார்த்து இஸ்லாட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ராமலிங்கனுடைய கொலை அப்படி வந்தது தான், அதை நாம் பார்த்துருக்குறோம். திருப்புவனம் ராமலிங்கத்தினுடைய கொலை. ஆனால் பல இடத்துல இப்ப இவங்க உள்ள போனா விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சமீபத்துல நாம டிவிலேயே நிறைய கிராமத்துல இவங்க போய் விரட்டி அடிச்சதை நம்ம இந்து முன்னணிக்காரர்கள் அப்படியே கொத்த அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர். இப்போ சமீபத்துல ஒரு ஊர்க்காரங்க அவங்கள எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல கட்டி போட்டு காவல்துறையை கூட்டு போய் ஒப்படைச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்திசாலி என்ன பண்ணிட்டாரு, ஃப்ளைட்ல என்ன நம்மளை இறக்கி விட முடியாதுன்னு நினைச்சிட்டாரு. அந்த வடிவேல் ஜோக்கில் அந்த பார்த்திபனும் வடிவேலும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஏறிட்டு தேவ செய்தி படிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்ச நாகரிகம் கூட உங்களுடைய மதம் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையான்னு நான் கேட்குறேன். எங்கே போய் பேசணும்? நான் என்னுடைய டிராவலில் என்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள யார் அனௌன்ஸ் பண்ணுவா? அந்த குரு அனௌன்ஸ் பண்ணுறதை தவிர வேற அனௌன்ஸ்மெண்ட்டே வர முடியாது. ஆனால் இவர் ஃப்ளைட்டில் எழுந்து நின்று நான் என்னுடைய பேர் வில்லியம் சோ அண்ட் சோ, நான் தேவ செய்தியை தருகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா என்ன பார்க்குறேன்னா, நம்ம இந்துக்களுக்கு சில இடத்துல பொது இடத்துல எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை. அந்த இடத்துலையே எழுந்திருந்து ஒருத்தர் நச்சப்புற அடிச்சிருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கும். பண்ணலை, நாகரீகம் கருதி பண்ணலை. இவன் நமக்கு தான் இன்டாலரன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்கிறதையும் ஆமா. அதாவது என்னன்னா, ஒருத்தர் நாகரீக வரம்பை மீறும் போது அடுத்தவர் நாகரீக வரம்பை மீறினால் தப்பு இல்லைங்கிறதும். ஒரு அடி அடிச்சிருந்தா அங்கேருந்து யாரோ வந்திருக்க போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதே தூத்துக்குடி ஃப்ளைட்ல தானே தமிழிசைக்கு என்ன நடந்தது, அந்த அம்மா என்ன கத்தினது, கடைசியில் அந்த அம்மாவை விடுவிச்சுட்டாங்க. அது அயோக்கியத்தனம். சோஃபியாவை விடுவித்திருக்கிறார்கள். இது ஒரு அயோக்கியத்தனம். விடுவிச்ச அந்த தீர்ப்பு அயோக்கியத்தனமான தீர்ப்பு என்று பார்க்கலாம். அதுக்குள்ள மோட்டிவ் எங்கேயும் நம்ம போகல. அந்த மாதிரி இப்போ தூத்துக்குடி ஃப்ளைட்னாலே இவங்க ஃப்ளைட்டு தானாங்கிற எண்ணம் வருகிறது. பிரான்ஸ்லேருந்து ஏறி இந்துத்துவ ஒரு லீடரை கேட்கறதும், இவன் ஏறிக்கிண்டு தேவ செய்தியை படிக்கிறதும் என்ன பைத்தியக்காரத்தனம் கண்டுபிடிக்கல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தூத்துக்குடி ஃப்ளைட்டில் அந்த 27ஆம் தேதி ஃப்ளைட்டில் வந்தவர்கள் யார் யார், இவர் எங்கேருந்து வந்தார், இவருடைய இது என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் ஏறினார், ஏன் சொன்னார், அதுக்கு பின்னால் வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா, இந்த பயணிகளை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா,
இவரை எப்படி இப்போ நம்ம பனிஷ் பண்ண போகிறோம்? அதாவது சார், சில விஷயத்தை நான் என்ன சொல்லுகிறேன், ஒன்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானா இதை சியூமோட்டா எடுக்கணும், இல்லை என்றால் நம்மளுடைய நீதிமன்றம் இதை சியூமோட்டா எடுக்கணும், எடுத்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். இப்போ நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருங்கிறதுனால இந்த விமானத்துறை சம்மந்தமாகவே ஒரு சில வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. ஒன்று, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால் அந்த லேண்டிங்கில் இருக்கும் பொழுது இவர் பேசியிருக்கணும். அப்படி பேசியிருந்தா அப்பொழுதே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவர் இறக்கி விட்டுருக்கலாம் ஒன்று. அதே மாதிரி இது டேக் ஆஃப் ஆகி இது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனவுடனே அந்த இடத்துல இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அங்கவும் வழக்கு பதிவு செய்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இப்போ விமானம் போயிட்டு இருக்கிறப்ப அப்படின்னா இவர் நின்றுக்கிட்டு அப்படி பேசுவதே தவறு தானே? இல்லை இல்லை, 100% தவறுங்க. இவர் இறங்கின உடனே இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். யார் கைது செய்திருக்கணும்? ஏர்போர்ட் செக்யூரிட்டி இவரை நிறுத்தி வச்சிருக்கணும். போலீஸ் வந்து அவங்க தகவல் கொடுத்துருக்கணும். போலீஸ் வந்து கைது செய்திருக்கணும். கடைசியில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரும் கடைசியாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போதே அதானே சொன்னேன், இவர்கள் எல்லாம் மனப்பிறழ்வு உள்ளவர்கள் தானே சொன்னேன். கிறிஸ்துவேஸ்வரனுடைய வருகைக்காக அப்படின்னு போனாலே எப்போ வர போறார், ஏது வர, நீ வரத்துலாம் வேலை பாரியா, அதுக்காக இதுதான் ஒரே வேலையா அப்படிங்கிறேன். இப்போ நாம தான் கழிக்கு வர போறான்னு சொல்றோம், அதுக்காக இப்படியா எல்லாம் மதம் மாற்றி சொல்லிடுறோம். அதனால இந்த பைத்தியக்காரத்தனத்தை கிறிஸ்துவர்கள் விட்டால் அவர்களுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த பைத்தியக்காரத்தை மொத்த பைத்தியக்காரத்தோட கூட்டம் எங்க போகும்னா நமக்கு தெரியல. ஆனால் பொது இடத்துல இந்த மாதிரி பேசினால் அவர்களை விட்டு வைக்க கூடாது. இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி.